ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம சாம்பலானாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எடுத்தோடனே ஹீரோயினை வந்துட்டு வாட்டர் இம்மோட்டல் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தோன்னா ஆச்சரியமாகறாரு. பார்த்தா அது தன்னோட பவர்ஸோட ஒத்து போகுது. அந்த சமயத்தில் நம்மளோட நைட் இம்மோட்டலும் வராங்க. அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கே மறைஞ்சிக்கிறாங்க. ஸ்னேக் இம்மோட்டல் ஆல்ரெடி அங்கே தானே இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இவங்களோட பொண்ணா இது, சரி இது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் எழுந்திரிக்கிறதுக்காக. நைட்டி மோட்டலும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டி நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு நம்மளுடைய வாட்டர் இம்மோட்டல் வந்து பேசுகிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம அன்றைக்கி பார்த்தோம். இப்போ வந்து ஹீரோயினோட அந்த ஃப்ளாரா இம்மோட்டலில் இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்துட்டு அதான் சீஃப்னு மட்டும்தான் நம்ம இப்போ அவங்களுக்கு சொல்லணும். அந்த சீஃப் இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன தான் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம சீஃப் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க, அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் இங்கே இந்த குழந்தை பிறந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்க, குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ போதும் நிறுத்து, உள்ள ஜிம்மின் இருக்கா, இதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொன்னோன்னே நம்மளோட கேரட் ஃபேரி வந்துடுறாங்க. இது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன், அவங்க தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சோல் ரிவரில் போட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டை ஓட்டிகிட்டு இருந்தவர் போட்மேன் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, அந்த ஸ்டோரி வேறு யாரை பற்றியும் இல்லை, நம்மளோட ஃப்ளாரா இம்மோட்டலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளாரா இம்மோட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதை தடுக்கிறாரு நம்ம கிங்கு தடுத்தோன்னே அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருது. சண்டை போட்டுக்கிட்டே அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அவங்க ரொம்ப காயப்பட்டுறாங்க. அதனால் அவர் கூட்டிகிட்டு போய்ட்றாரு. எங்கே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கூடவே வச்சுக்கிறாரு. எங்கே கிங்கோட அரண்மனையில். ஆனால் இந்த நம்மளோட ஹீரோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு டவர் மாதிரி இருக்குது. அந்த டவர்லேருந்து கீழே விழுந்தோன்னா நம்மளோட சோல்லாம் ரொம்ப அடிப்படும் போல். அங்கேருந்து அவங்க இறந்துடணுன்றதுக்காக தான் அவங்க அங்கே கீழே தள்ளி விட்றாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்க கீழே தள்ளி விட்டு ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர்னு சொல்கிறாங்க, ஹெவன்லி லோட்டஸ் ஃபயர் ஃப்ளவர் அவங்க, சரிங்களா. அந்த ஃப்ளவர் இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து அந்த பொண்ணு சுற்றி நெருப்பாக காமிச்சிடறாங்க. அந்த பக்கம் அவங்க குதிச்சா மட்டும்தான், இல்லைனா அவங்க எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க. நம்மளோட வந்து ஃப்ளவருன்றதுனால சாம்பலாக போயிடும்ல, அதனால் அவங்களும் அங்கேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அதனால் அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாயிடுது. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து என்ன வாட்டர் இம்மோட்டலுக்கு தெரியாமல் அவங்க பார்த்துக்குறாங்க. இப்படியே நடக்கிறத பற்றியெல்லாம் இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இங்கே அந்த ரேட் இம்மோட்டல் என்ன பண்ணுறாருன்னா இந்த சீஃபோட அசிஸ்டண்ட்டில் 2 பேரில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, புதுசாக நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோமே, அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுற சொல்லு அப்படின்னோடனே, நான் இந்த வந்து உங்கள்கிட்டருந்து விலகிக்கிறேன், நீ இனிமேல் வந்து நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இருந்துட்டு சரி இது ஒரு வழி பாதை, நீ திரும்ப போகணுன்னு நினைக்கிறேன், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நம்ம நைட் இம்மோட்டல் வேகமாக வந்து தன்னோட அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தியா ஹீரோயின் வந்து எனக்கு சொந்தமானவ, அவள் என் கல்யாணத்துக்கு இருக்க ஃபியான்சி, ஏன்னா அவள் தான் வந்து வாட்டர் இம்மோட்டலோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளோட கிங்கும் வராரு. கிங்கும் வந்துட்டு இந்த சீஃப் இருக்காங்களே ஃப்ளவர் சீஃப் அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த பொண்ணு என்னோட பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னோட பொண்ணா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அவங்க உங்கள் பொண்ணு இல்லை, அவங்க வந்து நைட் இம்மோட்டலோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு நான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாலாம் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களே, அவங்க சாப்பிடும்போதெல்லாம் கூப்பிடும்போதெல்லாம் அவங்கள நல்லா பார்த்துக்கும் போதெல்லாம் நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன், அவன் மேலே நான் வந்து ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து என்னோடய அம்மாவே நீங்கள் தான், எனக்கு அப்பாவும் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் என் கூட இல்லைனாலும் அப்பா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் வந்து அதாவது நைட் இம்மோட்டலும் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு ஹெவன்லி பேலஸ்க்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் வேணுனே நம்ம நைட் இம்மோட்டல் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் கிட்ட வந்து நீ தான் என்னுடைய ஃபியான்சே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் லைக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது இல்லையா, பிடிச்சிருக்கு, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் ஃப்ரெண்ட்லியாக பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ டூன்னு சொல்கிறாரு. யார் முன்னாடி, ஹீரோயினோட அப்பா முன்னாடி. ஹீரோயினும் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே வந்த மூன் லார்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்துட்டு நைட் லார்ட் சொல்கிறாரு, இது என்னோடய ஃபியான்சே, இது வந்து
நம்ம ஜிம்மின் இல்லை, நம்ம ஜிம்மின் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம வாட்டர் இம்மோர்ட்டலோட பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து இவர் வந்துட்டு ஆமாப்பா இதுதான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட்டில் அடுக்கு ஒரே ஷாக்காக. அந்த இடத்துல வர நம்ம ஹீரோ வந்து என்னங்கடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ நைட் இம்மோர்ட்டல் வந்துட்டு அவங்க தலையில் இருக்குள்ள அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை அதை எடுத்து நீ ஹீரோட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதை வாங்கிட்டு ஹீரோயின்ட்ட கொடுக்கும்போது இதை நீ எனக்கு திருப்பி கொடுக்குறதா இருந்தா நீ என்னெல்லாம் என்கிட்ட வாங்கினியோ அதெல்லாம் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஹீரோயினுக்கு தேவையானதெல்லாம் பவர்ஸ், எப்போவுமே அவங்க பவர்ஸ் தானே தேடிட்டே இருப்பாங்க, பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஐயோ இவன் பவர்ஸை கேட்குறானோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறாங்க. அதனால் எதுவும் தர வேணாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அதாவது மூன் லார்டு நம்ம ஹீரோ எல்லாம் வருத்தப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய நைட் இம்மோர்ட்டல் வாட்டர் இம்மோர்ட்டல்லாம் சந்தோஷப்படுறாங்க. உடனே ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுறாங்க யாருக்குமே இங்கே நான் வந்தது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட் இம்மோர்ட்டல் சொல்கிறாரு. நீ சந்தோஷமாக இருக்கியா அப்போ? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சந்தோஷமாக இருந்தால் வாட்டர் இம்மோர்ட்டலும் சந்தோஷமாக இருப்பார், நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு உடனே இவங்க சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோ வந்து போகும்போது ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. ஹீரோயினுக்கு அது காது கேட்குது. அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு மட்டும் கேட்குற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த விஷயத்தையெல்லாம் அங்கேருந்து நம்ம பேர்ட் குயின் பார்த்துட்ருக்காங்க. பேர்ட் குயின் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ இந்த பக்கம் வந்தோன்னே பேர்ட் குயின் போய் சொல்கிறாங்க இங்கே பாரு இவ வந்து உனக்கு சம்மந்தமானவளா? இல்லைல்ல அவங்க 2 பேரும் வந்து அப்போ இருந்தே க்ளோஸாக இருந்தாங்க. ஹீரோயினும் நைட் இம்மோர்ட்டலும் அப்போ இருந்தே க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஃபியான்சி அவங்க. நீ இதில் வந்து நீ ஏன் இதில் வந்து ஓவராக தலையிடுற அப்படின்னா நீ ஏன் என் விஷயத்தில் ஓவராக தலையிடுற அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டுறாரு. இல்லை உனக்குன்னு ஒரு லைன் இருக்குது அதை நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. உடனே இங்கே காட்டுறாங்க நைட் இம்மோர்ட்டலும் விண்ட் இம்மோர்ட்டலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க விண்ட் இம்மோர்ட்டல் சொல்கிறாங்க அவங்க கன்சீவ் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுதான் நான் சத்தியமாக இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் உன் மேலே எல்லா பள்ளியும் போட்டுக்கிறேன், நான் வந்து ஜிம்மினை என் பொண்ணாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நைட் இம்மோர்ட்டல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் மூன் இம்மோர்ட்டலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மூன் இம்மோர்ட்டல் சொல்கிறாங்க ஏப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிற? இனிமேல் ஜிம்மினி நம்ம நினைக்கிற மாதிரி குட்டி கிரேப்ஸ் கிடையாது, அவள் வந்து இப்போ வந்து இம்மோர்ட்டலோட பொண்ணாயிட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவனோட ஃபியான்சின்றதில் அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நீ அவளை விட்டு கொடுத்துருவியா? நீ நல்லா யோசிச்சுப்பாரு, அவளை வந்து நீ விரும்புகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே வந்துட்டு என்ன இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஃபியான்சி இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குப்பா, ஏன்னா அவள் உன்னோட ரத்த சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவரும் அமைதியாக யோசிக்கிறாரு. நான் வந்து எல்லா விஷயத்தையும் அவனுக்காக விட்டு கொடுப்பேன், ஆனால் இதை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வராது, அவன் என்ன தான் எங்கள் அண்ணனாக இருந்தாலுமே எனக்கு இதை விட்டு கொடுக்க மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்து செகண்ட் அதாவது நைட் இம்மோர்ட்டலுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம வந்து செகண்ட் ஹீரோன்னு இனிமேல் சொல்லிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட அரண்மனையில் அந்த இது சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்துட்டு தன்னோட சீட்டில் உட்காந்துட்டு ஹீரோயின் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ கரெக்டாக தன்னுடைய வேலையாள்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க போல் அவங்களுக்கு எப்போ பவர்ஸ் தானே முக்கியம், அதனால் ரைஸ் முதற்கொண்டு நான் பார்த்தோமே அந்த ரைஸால் செஞ்சுருப்பாங்களே ஒரு கேக் மாதிரி அது கொண்டு வந்து கொடுக்குறாங்க 2. அதில் வந்து இவர் லவ் டோக்கன் இருக்க ஒரு நூல் மாதிரி இருக்குல்ல அதையும் வச்சிடுறாரு. வச்சுட்டு சரி இன்றைக்கி நைட் அவள் வரும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே அதே மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விளையாண்டுட்ருக்காங்க. யாருன்னா வாட்டர் இம்மோர்ட்டலும் ரேட் இம்மோர்ட்டலும் விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க வந்து புதுசாக இன்னொரு அசைன்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க போல். ரேட் இம்மோர்ட்டலும் இவங்களும் சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க போல் இதுக்கு முன்னாடியே, ஆனால் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் இப்போ வந்து இன்னொரு லெட்டர் கொடுக்கும்போது அவர் சொல்லிடுறாரு இல்லை நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இனிமேல் இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கொடுத்துட்றாரு. உடனே சரி நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் ராட்டி மோட்டலும் போயிடுறாரு. அப்போ வந்து பேர்ட் குயினும் நம்ம குயினும் பேசிக்கிறாங்க. பேர்ட் குயின் வந்து சொல்கிறாங்க
இப்போ இந்த மாதிரி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ண போகிறாங்களாம்னு. அவங்க 2 பேர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த இதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக அமைஞ்சிரும். ஏன்னா அவன் வந்து க்ரௌன் பிரின்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதுக்கு முன்னாடியே உன் கல்யாணத்தை வந்து நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு போர் குயின் சொன்னோன்னே, இல்லை நான் பார்க்குறேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அங்கே ஒளிஞ்சுக்க, நான் அவனை கூப்பிட்ருக்கேன், அவன் வருவான், அவன் தானே நானே அவன் வாயால் சொல்ல வைக்கிறேன் அவனுக்கு ஒன்று பிடிக்கும்ன்ட்டு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. எப்போ என்னப்பா அவங்களோட கல்யாணத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியுமே அப்படின்னு சரி அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பண்ணலான்ட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னா, இல்லை நான் சின்ன பையன், நான் கல்யாணம் பண்ண வேணாம், நான் அன்றைக்கே சொன்னேம்மா அப்படின்னு. அப்படியா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எப்படிப்பா, ரொம்ப நாள் ஆகாதுன்னு நீ சொன்ன, இப்போ சொல்லலாம்ல அப்படின்னோடனே, எப்போன்னு சொல்லலாம்ல அப்படின்னு. இல்லைம்மா உங்களுக்கு வந்து இந்த அரசவையை பிடிக்கணுன்னு தான் ஆசை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து இழக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, நான் நினைக்கிற பொண்ணோடு தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஒரே பொண்ணு தான், நான் காதலிக்கிற பொண்ணு மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க, நான் உனக்கு தப்பானதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்கள் இப்போ நேருக்கு நேராக கேட்குறதா திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதுலேயும் குறிப்பாக பேர்ட் குயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் வந்து ஆர்மியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். எனக்கு வந்து நாடு அரசால தேவையில்லைன்னு அவர் அன்றைக்கே சொல்லியிருப்பார், அதை இன்றைக்கி ஞாபகப்படுத்தி விட்டு போயிடுறாரு. ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வாட்டர் ரிமோட்டலும் கிங்கும் நேருக்கு நேரம் வந்து பேசிடுறாங்க. உடனே அந்த வாட்டர் ரிமோட்டலுக்கு செம்ம கோவமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும்ல, இதெல்லாம் தான் கிங்குக்கு தெரியாதே. அவர் வந்துட்டு நான் வந்து அவளை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை, நம்ம ஹீரோயினோட அம்மாவை. உடனே வாட்டர் ரிமோட்டல் கேட்குறாரு, நீ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நீ அவளை கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ தெரியாமல் ஒரு ஜெலஸில் அப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ணால் அவள் என்னை நேசிப்பான்னு நான் நினச்சேன், அதனால தான் வேணும்னே நான் உனக்கும் விண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், விண்டி மோட்டலுக்கும். ஆனால் அவள் வந்து அப்போது மாச்சிக்கிறதுல தான் குறியாக இருந்து அவள் இறந்து போயிட்டா அப்படின்றாங்க. இதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயினையும் நைட்டு மோட்டலையும் காட்டுறாங்க. இதுதான்ப்பா 4000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டு அப்படின்னா, நீ சிக்னேச்சர் பண்ணோம் அப்படின்னா, இவங்களும் இங்கே பாருங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, எங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் தான் கம்மியாக தான் அழகாக இருக்கும், நான் போடுறேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அழகாக எழுதுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை வந்து எனக்கு ஃபீனிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தான், 100 வருஷம் கல்டிவேஷனே எனக்கு கொடுக்குறதா சொல்லி எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் அதான் ஃபெமிலியராக இருக்குதுன்னு பார்த்தேன், இது ரொம்ப அழகாக இருக்குது, நானும் அதாவது வந்து இவங்க லெட்டர்ஸ்லேயே வேரியேஷன்ஸ் இருக்கும் போல், நான் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் கற்றுக்குறீங்களா, என்னதே திரும்ப எழுதணுமா, நானாக வரல அப்படின்றாங்க. அப்போ இவரோட பீஸ்ட் வருதாங்க, அதாவது மானு அங்கே வரும்போது வந்துட்டு அதுதான் வந்து ட்ரீம் பீஸ்ட்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. பீஸ்ட்டு அது அங்கே வருது. வந்தோடனே இங்கே வா, நீ குட் பாய் தான், இவங்க வந்து அதுக்கு குட்டின்னு பேர் வச்சுருக்காங்க. குட்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுவும் வருது. வந்தோடனே இதை சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு கேபேஜை கொடுத்தா சாப்பிட மாட்டேன், நேராக செகண்ட் இமோட்டல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகுது செகண்ட் ஹீரோ கிட்டே. ஆனால் செகண்ட் ஹீரோ வந்துட்டு நல்ல பையனில் போய் சாப்பிட்ரு அப்படின்னு அதுவும் வந்து சாப்பிடுது. சாப்பிட்டோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு இதை பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வச்சு நீங்கள் எங்கே போனாலும் அது உங்கள் கூட கம்பெனி கொடுக்கட்டும், நான் வந்து நைட்டில் தனியாக தான் இருப்பேன், என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கன்னா. அப்படியெல்லாம் இல்லை, நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் வந்து நானே வந்து எப்போவுமே முக்கால்வாசி தனியாக தானே இருப்பேன், அதுதான் நீங்கள் தான் இப்போ பீஸ்ட் கொடுத்துருக்கீங்களே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீஸ்ட் பெருசானோன்னா அது மேலே நீங்கள் ரைட் போகலாம், ஆனால் இப்போதைக்கு நீங்களே கூட வச்சுக்கோங்க அப்படின்னோடனே அவளும் சொல்கிறா, சரி இது என் கூடவே இருக்கட்டும், நானும் குண்டாகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இவரும் சிரிக்கிறாரு. அப்புறம் இவங்க ஒரு சீட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வளர வச்சுருப்பாங்க, அதோடய பூக்களை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குனால இதுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு கதையை சொல்கிறாங்க. யாரோ வந்து இந்த பூவை கொடுத்தாங்களா, அந்த பூவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே ஐயோ இந்த பூக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு கஷ்டமான கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வருத்தப்படுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்காரு. யாருக்காகனா ஹீரோயினுக்கு அந்த டம்ப்ளிங் கொடுக்கறதுக்காக. கண்டுபிடிச்சிட்டேன், ரைஸ் டம்ப்ளிங் கொடுக்கறதுக்காக நின்றுட்டுருக்காரு. ஆனால் ஹீரோயின் வரவே இல்லை. இந்த செகண்ட் இமோட் அதான் நம்ம ஹீரோ அந்த பக்கம், நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பக்கம் போனோடனே தான் இவங்களுக்கு ஞாபகமே வருது, நம்ம ஹீரோ கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது
இன்னும் அதே இடத்துல இன்னொரு சீனையும் காட்டுறாங்க. என்ன சீனுன்னா, அதே அரண்மனைக்குள்ளே நம்ம ராட்டி மோட்டலும் ஸ்னேக் மோட்டலும் பூந்துட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்களாட்டிருக்கு. அதுக்காக இவங்க தான் எப்போ பாரு மிஸ்டீரியஸாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. எனக்கு இவங்க யாரை தாக்க முயற்சி பண்ணுறாங்கன்னே தெரில. அவங்கள தாக்குறதுக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்காக ஒரு அரண்மனைக்குள்ளே பூந்துட்டாங்க. அது யாரோட அரண்மனைன்னு தெரில. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க நின்று, வேலைக்கார பொண்ணுங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போ இவங்க ஃபீனிக்ஸ் இளவரசரோட சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நைட்டு மோட்டலில் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரில. இவங்க யாருக்கு ஃபியான்சி, யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதே சமயத்தில் நைட்டி மோட்டலோட இடத்துக்கு நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டண்ட் வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த, அதாவது யார் ராட்டி மோட்டலும் ஸ்னேக் மோட்டலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கன்ற விஷயத்த நம்ம ஹீரோக்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்காக அவர் அந்த டம்ப்ளிங்கை இந்த அசிஸ்டண்ட்டை கொடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. இங்கேயும் அதுக்குள்ளே இந்த ராட்டி மோட்டலும் ஸ்னேக்கி மோட்டலும் ஒரு ரூமில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேயே மாட்டிக்கிறாங்க, சுற்றி வளைச்சிட்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. மேற்கொண்டு நிறைய எபிசோடை பார்க்குறதுக்கு நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.